நில்லு நில்லு. அனியா அக்கறம் ஏமுள்ள சேரிய சேர்ந்தவதானே நீ? ஆமாங்க. கிராமத்து குளத்துல தாழ்த்தப்பட்டவங்க தண்ணி எடுக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருக்கிறது தெரியுமில்ல உனக்கு? ஆமா, மாரியாத்தாளுக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும். சேரி குளத்துல தண்ணி இல்ல, அதனால இங்க வந்து தண்ணி எடுத்தேன். எவ்வளவு பெரிய மனசை கேட்கிறேன்னா கொஞ்சம் கூட மரியாதை நம்ம போயிட்டு இருக்காராவா? முதல்ல துண்ட தோல்ல போடுங்கண்ணே, அப்பதான் பெரிய மனுஷன் ஆக முடியும். என்னங்க ஆச்சு? தொட்டுட்டாரா அம்பாளை அசிங்கப்படுத்திட்டாரா? ஏய் பொண்ணு, நீ தண்ணியை தொட்டதே முதல் குற்றம், தாயை தொட்டது அதை விட பெரிய குற்றம். கொண்டா படத்தை எழுத்துகையா. ஒரு கன்னி பொண்ணு மாகாளியை குளிப்பாட்டி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பூஜை செய்ய போறா. அதுக்காக அர்த்தமில்லாத காரணத்தை காட்டி அதை போய் தடுக்கணுமா? வீண் தகராறு வேண்டாம், மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லுண்டா. அப்படியா? இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? விதிகளை மீறவன் விலா எலும்ப முடிச்சு போடாம இங்க ஏண்டா வந்தீங்க? மாகாளியை குளிப்பாட்டு தானே தண்ணி எடுக்கிறோம், இதை என்ன தப்புன்னு கேட்கிறானே? தப்புதான். மாகாளி மனுஷன் எல்லாம் அந்த விஷயத்துல ஒண்ணுதான். மாகாளிக்காக ஊர் முடிவை மாத்த முடியாது. ஒரு பெண்ணுகிட்ட அவன் உபயோகத்தை காட்டுறீங்க. கட்டு திட்டம் போட்டு நீங்க தள்ளி வைக்கிற எங்களை தான் கடவுளோட பிள்ளைகள்னு பெரிய மகான்களே சொல்லிருக்காங்க. சரி, அதனாலதான் கடவுள் குழந்தை இல்லை, கழிவிலே கும்பிட்டு வந்துடுறோம். இது எப்படி இருக்கு? பாவிகளா, கடவுளையா தாண்டிட்டாதுன்னு சொல்றீங்க? உங்க நாக்கு அழிய போயிடும். உருப்பட மாட்டீங்களா நீங்க? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு போட்டு இழுத்து வேடா. அறிவில்ல, ஏன் கால் வர்றது கண்ணு தெரியல? ரெண்டதார குளிக்க வச்சுட்டியே, தொட்டுட்டியே. மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டா தொட்டு போயிடுமா? வர வர என்னமோ போல போயிட்டு இருக்கிய. இது என்னங்க? ஒரு பொண்ணு மேல மோதிட்டா அதுக்காக இவ்வளவு அலட்டிக்கணுமா? இதுக்கு முன்னால எருமை மேல மோதினப்ப பொறுமையா இருந்தேன். ஒருவேளை இது சொந்த ஜாதின்னு நினைச்சிட்டு. மாடு மேல மோதினா தப்பில்லை, ஆனா பொண்ணு மோதினா தீட்டா. இது என்னங்க பைத்தியக்காரத்தனம்? என்ன சங்கரையர, குறுக்கள் வேலை போன உடனே அரிஜனங்களுக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலா மாறிட்டீங்களோ? ஊருக்கு நல்லது சொல்ல நினைக்கிறேன். அத வக்கீலா இருந்து சொன்னா என்ன, பத்திரிகைக்காரனா இருந்து சொன்னா என்ன, நடிகனா இருந்து சொன்னா என்ன, எப்படியோ சொல்றேன். என்ன சுவாமி, நேத்து ஹரிச்சந்திரா கதா காட்சியம் நடத்துறதா உறுதிமொழி கொடுத்தீங்க, இன்னைக்கு வள்ளி திருமணம் கதா காட்சியம் நடத்துறீங்க. உறுதிமொழியை ஞாபகப்படுத்துறேன். உறுதிமொழியை யார் யாருக்கு நினைவுபடுத்துறது இல்லாம போச்சு. இப்ப உறுதிமொழியை நினைவுபடுத்துறேன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் போனா உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தா முடியுமா? வந்திருக்கிறவா எல்லாரும் வள்ளி திருமணம் கேட்கணும் தான் ஆசைப்படுறா. நீங்களும் போய் உட்காந்து கேளுங்க. ஜனங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பொறுப்புல விட்டுருக்கா? என் பொறுப்பு முடிகிற வரைக்கும் சித்தராய் பொறுமையா இருக்கப்படாதா? ஐயரை தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஆண்டவனுடைய கதைகளை ஆதாரமாக கூடாது. ஆண்டவன் பண்ணா போற்றுதல், அதே காரியத்தை இந்த ஐயர் பண்ணா தூற்றுதல்னு நீங்க சொல்றேன். இந்த நியாயத்தை மத்தவெல்லாம் ஒத்துப்படா? வள்ளிய முருகன் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணது கூட உலகத்துக்கு வழிகாட்டத்தானா? முருகன் கதையை சொன்னா 2 பொண்டாட்டிக்காரன்னு சொல்லுவேன். ஐயப்பன் கதையை சொன்னா அப்பா அம்மா யாருன்னு கேட்பேன். ராமர் கதையை சொன்னா அவர் ஏன் வாலிய பின்னால இருந்து அடிச்சாருன்னு கேட்பேன். எதுலயுமே நமக்கு பிடிபடாத தத்துவங்கிறதா பிடிச்சுட்டு அலையணுமா? நமக்கு புரியுற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கே, அதையெல்லாம் கவனிக்கப்படாதா? நீர் இந்த மாதிரி இங்க 4 பேர் நடுவுல கேட்கறது எனக்கு தெரியும். பழனி மலைக்கு ரகசியமா காவடி எடுக்கிறீங்களே, அதுவும் எனக்கு தெரியும். சபையில அதெல்லாம் பேசி வைக்காதே. இது சம்பந்தமா ராமானுஜர் சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்றேன், கேளுங்க. ஒரு முறை ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர்களும் தெருவில் கால்நடையா போயிட்டு இருந்தார். எதிர ஒரு ஹரிஜன பொண்ணு வந்துட்டா. உடனே ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் அந்த பொண்ணை பார்த்து ஒதுங்கி விலகி வழிபட சொன்னா. ஏன்னா ஹரிஜன் பாருங்க வீட்டு மேல விட்டுறக்கூடாது இல்லையா, அதுக்காக. அந்த ஹரிஜன பொண்ணு சொன்னா, ஒதுங்கிற சரி, எந்த பக்கம் ஒதுங்க சொல்றேன்? இந்த பக்கம் ஒதுங்கிறா வெங்கடேச பெருமாள் கோவில், இந்த பக்கம் ஒதுங்கிறா ரங்கநாத பெருமாள் கோவில். உலகளந்த பெருமாள் திசையெங்கும் வியாபிச்சிருக்காரே, நான் ஒதுங்கிற பக்கம் கடவுள் இருந்து அவன் மேல என் தீட்டு பற்றப்படாதே, கடவுள் இல்லாத பக்கம் எதுன்னு சொல்லு, அந்த பக்கம் நான் ஒதுங்கிறேன். உடனே ராமானுஜர் சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன் சிஷ்யர்கள் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், சரித்திரங்கள், நிகழ்ச்சிகள் நம்ம புராண கதைகள்ல எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சப்புறம் ஜாதி ஜாதின்னு பேசுறது அசல் பைத்தியக்காரத்தனம் இல்லையா?
நீ தானே அவன் பேச்ச கேளு. ஆளு நீ கணக்கு பிள்ளை, நீ சொல்றதுதான் உண்மையா? சங்கரையரா ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, அவன் நடத்துனதுக்கு பேர் தான் பள்ளி திருமண கலா காலட்சேபம். அச்சர சுத்தமா ஜாதி இல்ல பேதம் இல்ல ஒரே ஜாதின்னு சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கே ஒரு மாதிரி ஆகி மூணாந்தாரமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஆசையே வந்துருச்சு. கையக்கார புடிச்சு போடுவேன். ஐயரை கூட்டு வர சொல்லி ஆரம்பி. யாரதாங்க? என்ன கரியா வச்சுடுவான்னு என் கையில சொல்லிக்கின்னு நீ என்னமோ கபால்ல கண்டீங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல நீ தனியா போக கூடாது, நானும் உன் கூட வருவேன். அது நீ வரக்கூடாத இடம். இந்த ஊர்ல ஆறு நல்லவங்க ஆறு கட்டவங்களும் புரிஞ்சுக்கவே முடியல. ஆனாலும் பாரு, நானும் உன் கூட வருவேன். வீட்டுக்குள்ள தானே வரக்கூடாது, நான் வெளியில நின்னுக்கிறேன். வரேன். சரி வா. கொச்சுமா மணி கூட கொண்டு வீட்டுல வை, நான் அப்பால எடுத்துக்கிறேன். என்ன கூப்பிட்டு அமைய சொன்னான். சங்கரா, பள்ளி திருமண கதா காலட்சேபத்து பேரால கலப்பு கல்யாண பிரச்சாரமா பண்றேன். ஆலய சீவிப்புடுவன் ஜாகிரதை. என்னய்யா மிரட்டுறாரு? தலையை சீவுடு வராம காலட்சேபத்துல என்னையா தப்பு? கேடியா சுந்தரி, கொஞ்ச நாள் பேசாம இரு. அவ யாரு தெரியுமா? அவன் யார் அண்ணன் கிடைக்குன்னாயா? என் புருஷனை என் கண்ணு முன்னாலே கண்ணா பின்னால பேசுறவன் எம்பாம்பரிய பொம்மா இருந்தாலும் சரி சும்மா விட மாட்டான். சங்கரா, அவ சாதி என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசுற? கேட்டு பேசாம நிக்கிறீங்க. இந்தா அப்புறம் பொல்லாமையா மறுப்பேன். என்னையா சாதி? பெரிய சாதி உனக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஒருத்தர் கீராரு, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்த சாதி பொண்ண கண்ணால கட்டினதுக்காக பூசாரிகளே கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஆண்டவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? அவர் வீட்லயே கதையை மாத்திக்கிறான். சங்கரா, சுந்தரி, அவர்தான் வீரியம். அது தெரியாம இதான் உளறி விட்டாங்க. சங்கரா, உண்மை சொல்ற. அவ என்ன சொல்ற? தயவு செய்து சொல்லு. சங்கரா, நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா என்னுடைய உண்மையான சிநேகிதன் நீ என்ன சொல்றா? என்னத்துக்கு தயங்குற? சும்மா தைரியமா சொல்லியா? சரி, அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன்.